மூளை, சிறுநீரகம், கல்லீரல், இதயம் இந்த நாலுமே ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க. உடல் உறுப்புகள்ல அதிக பணிச்சுமை கொண்டது இந்த நாலும் தான். இதுல சிறுநீரகங்களோட பணிச்சுமை தற்போது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. மாறிவரும் உணவு கலாச்சாரத்தாலும் கலப்பட உணவுகளாலும் உப்பு எண்ணெய் அதிகமா உள்ள உணவாலும் சிறுநீரகங்களுடைய பணிச்சுமை அதிகரிச்சிருக்கு. இதனால பலவித சிறுநீரக நோய்களும் ஏற்படுது. அதுலயும் குறிப்பா சிறுநீரக கல் பெரும் பிரச்சனையா இருக்குது. இந்த வீடியோல கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க என்னென்ன உணவு வகைகள்லாம் சாப்பிட கூடாதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். நல்லது சாப்பிடுறோமோ இல்லையோ, கெட்டது சாப்பிட கூடாது இல்லையா? ஒருவேளை தேவையில்லாத சாப்பிட்டு அதனால கல்லோட சைஸ் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம முதல்ல என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுப்போம். முதல்ல சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க பேக்கரியில செய்யப்பட்ட உணவு வகைகளை தவிர்க்கணும். ஏன்னா அதுல ஈஸ்ட் கலந்திருப்பாங்க. இது சிறுநீரக கல்லுக்கு ஆகவே ஆகாது. அதுக்கப்புறமா கல்லுல சுட்ட உணவு வகைகளை சாப்பிடக்கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா தோசை, ஆம்லேட் இதெல்லாம் சேர்க்க கூடாது. இந்த ரெண்டுலயுமே உப்பு சத்தும் அதிகம். சோ கல்லுல செய்யப்பட்ட எந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா அதிக அளவுல கோதுமை உணவு மற்றும் நிலக்கடலை சாப்பிடுறது தவறு. இந்த ரெண்டுலயுமே உப்புச்சத்து அதிகம். இதனால சிறுநீரகத்துக்கு கேடுதான் விளைவிக்கும். சோ சப்பாத்தி சாப்பிடறத வழக்கமா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி மசால் கடலை, அவிச்ச கடலை, வேர்க்கடலை சாப்பிடறத கம்ப்ளீட்டா நிறுத்திருங்க. முக்கியமா எண்ணெயில பொரிச்ச உணவுகள், உப்பு அதிகமா உள்ள உணவுகளை முற்றிலுமா தவிர்க்கணும். புகைப்பிடித்தல், புகையிலை உபயோகித்தல் போன்றவையெல்லாம் சிறுநீரகங்களை பாதிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சின்ன சின்ன வலிக்கு கூட மெடிக்கல்ல கிடைக்கக்கூடிய டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடுறதால நாளடைவுல சிறுநீரகங்கள் பாதிப்பாக வாய்ப்பு இருக்கு. சோ சின்ன சின்ன வலிக்கெல்லாம் டேப்லெட்டை யூஸ் பண்றதை குறைச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையில சரி பண்ண பாருங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கால்வலி இருந்துச்சுன்னா வெண்ணி ஊத்தனம் கொடுக்கலாம். இந்த மாதிரி சரி பண்ண பாருங்க. டேப்லெட்டை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. சால்ட், ஸ்வீட், உப்பு, இனிப்பு மற்றும் இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி எல்லாம் முற்றிலுமா குறைக்கணும். ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், எண்ணெயில பொரிச்ச உணவுகள்லாம் உட்கொள்ளும் போது அது சிறுநீரகத்தை மெயினா பாதிக்குது. பொரிக்கப்பட்ட மற்றும் மசாலா செய்த உணவுகளையும் தவிர்க்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறுநீரக கற்கள் வர்றதுல இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம். ஆல்ரெடி கற்கள் வந்தவங்க பால், நாட்டு தக்காளி இதெல்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். சிறுநீரகத்துக்கு பலம் சேர்க்கணும்னா நம்ம சாப்பாட்டுல பூண்டு அடிக்கடி சேர்த்துட்டு வந்தா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோல என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல சிறுநீரக கற்கள் வந்தவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம்ங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க.